ஜனவரி 15 வியாழக்கிழமை. அனல் கொண்ட இருதயம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சங்கீதம் 39:3. தியான வாழ்வே இருதயத்துக்குள் அக்னியையும் அனலையும் கொண்டு வருகிறது. ஈசாக்கு ஒரு தியான புருஷனாயிருந்தார். மாலை நேரமாகும்போது தனிமையாகச் சென்று கர்த்தரை குறித்தும் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்தும் தியானிக்கிற பழக்கத்தை கொண்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியான மிகப்பெரிய தியான புருஷன் என்றால் அது தாவீதுதான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2 என்று அவர் எழுதுகிறார். எல்லா தியானத்திலும் மிக மேன்மையான தியானம் சிலுவையை குறித்த தியானமே. எவ்வளவுக்கெவ்வளவு சிலுவையிலே தொங்கிய கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தியானம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு உங்கள் இருதயம் அனல் கொள்ளும். தேவனுடைய அன்பு உங்களில் பெருக்கெடுக்கும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். காரணம், அவர் தம்முடைய ஜெபத்தில் 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஊக்கமாய் ஜெபிப்பார். நான் முழங்கால் படியிடும் போதெல்லாம் சிலுவையில் முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய தலையை காண்பேன். ஒவ்வொரு காயமாக எண்ணி எண்ணி இது எனக்காக அல்லவா என்று சொல்லி கண்ணீர் சிந்துவேன். தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் அனல் மூட்டும். கிருபையின் ஆவியை என்மேல் ஊற்றி மணிக்கணக்கில் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று அவர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். பாவ எண்ணங்களை உங்களை விட்டு அகற்ற இயேசுவின் இரத்தத்தை தியானியுங்கள். கர்த்தருடைய பல்வேறு நாமங்களை குறித்து தியானியுங்கள். அவருடைய குணாதிசயங்களையும் தெய்வீக சுபாவங்களையும் குறித்து தியானியுங்கள். அவர் செய்த அற்புதங்களையெல்லாம் தியானியுங்கள். அவர் பேசிய வல்லமையான வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தியானியுங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். சங்கீதம் 104:34. தியானத்தை தொடர்ந்து வரும் மகிழ்ச்சி இனிதானதாயிருக்கும் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறும் போதும், கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி பார்க்கும் போதும் நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் செய்த நன்மைகளை தியானிக்க தியானிக்க பரலோக அக்கினி இறங்கி வருவதை உணர்வீர்கள். உங்களை அறியாமல் கர்த்தரை துதிக்க தோன்றும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தரால் ஏவப்படுவீர்கள். கர்த்தரை துதிக்க எல்லா நேரமும் ஏற்ற நேரம்தான். இருப்பினும் அதிகாலை வேளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தியானிக்க வேண்டிய வேளையாகும். மத்தியான வேளையுமே வேலையின் மத்தியிலும் கர்த்தரை நினைவு கூர்ந்து அவரை போற்றுகிற வேளையாயிருக்கிறது. மாலை வேளையும் அமைதியான ஒரு இடம் தேடிச் சென்று கர்த்தருடைய அன்பை எண்ணி பார்ப்பதற்கு அருமையான வேளையாகும். இரவும் கூட அவரை தியானிக்க உசிதமானதே. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். சங்கீதம் 63:6.